ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்தில் நுங்கு காய்ச்சிருக்கு. ஒரு அதிசய தென்னை மரம் சொல்லலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே தேங்காய் பறிக்க வந்திருந்தா நொங்கும் காய்ச்சிருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ची ची चीरे नोनी चीरे चीरे ची 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 चीरे नोनी ची 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 பிறகு அந்த चीरे नोनी चीरे चीरे ची வானெல்லாம் வாழ்த்துத்தான் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும். சக்தி முழுதும் தந்து காப்பாயே, முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே. பயமா இருக்கா மரணத்தை சந்திக்க? நான் செத்து பழைச்சவன், ரொம்ப கொடூரமானவன். அது அவங்க உங்களோட பார்வையை பொறுத்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வேலைக்கே போக கூடாதுன்னு ஒரு சில பேர் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அது ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க? நம்ம பொன்னாடி யாரையாவது உசார் பண்றாங்களோ சொல்லிட்டு வேலைக்கு போக வேணாம்னு சொல்லுவாங்க. இவ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இவதான் உன்னோட உயிர் நிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு. உன்னோட உயிர் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட என் உயிர் எனக்கு முக்கியம். முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்ச பக்காவா இருக்குதா? உத்தமி பத்தினி இவங்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன். இன்னைக்கு நேர்ல பாக்கிறேன். தாலி கயிறு मेरा मोबाइल इसका मतलब
குஜராத் குட்டம் குட்டம் பட்டம் பட்டம் குஜராத் குச்சு 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 கிளி 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 குச்சு குஜராத் குச்சு குச்சு. சத்தியமா நீங்க ஜெயிச்ச மாதிரி தான் ஆகும். அடாடாடாடா என்ன ஐடியா என்ன ஐடியா. ஆர்சிபி கடக் கடக் ஆர்சிபி ஜலக் ஜலக் ஆர்சிபி கே ஜெய். குஜராத் கிட்டம் பட்டம் குடுக்க குச்சு. என்ன கொடுமை சரவணனது. குடுக்கம் குஜராத் का पुष्कर गुजरात गुजरात गुज्जुम आरसीबी के जय जय आरसीबी के. அதாவது ஒரு டீம் கொஞ்ச நஞ்ச பீடியா இருக்கலாம், இவ்வளவு பீடியா இருக்கவே கூடாது. இந்திய வரலாற்றுல ஏன் உலக வரலாற்றுலயே ஆர்சிபிக்கு மட்டும்தான்டா இப்படிலாம் நடக்கும். பக்கத்து நாட்டுக்காரனுக்கு கூட எப்படி கண்ட விட்டு கண்டம் கூட நீங்க கப் எடுக்கிறது பிடிக்கல போல. கடைசியில சொன்ன மாதிரி உங்களை குருசாமி ஆக்கிட்டாங்க இல்லைடா. பருப்பு சாதம் போடுவாங்க, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு பருப்பு சாதம் போடுவாங்க. மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்துருவாங்க, செவ்வாய்க்கிழமை சோறு சாம்பார் ஒரு கூட்டு கொடுத்துருவாங்கன்னா பொரியல் கொடுத்துருவாங்க, கம்பல்சரி ஒரு பொரியல் இருக்கும். புதன்கிழமை ஆனாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு அன்னைக்குதான் வந்து சோறு சாம்பார் ரசம் மோர் உருளைக்கிழங்கு கொடுப்பாங்க மெயினா. டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா தயிர் கொடுத்துருவாங்க, புதன்கிழமை ரசம் கொடுப்பாங்க, வியாழக்கிழமையான கீரை கண்டிப்பா கொடுத்துருவாங்க. வாரத்துல ஒரு நாள் வர்ற அதிகாரிகள் அது எல்லாமே பார்த்துட்டு உங்களை ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒரு திவ்யாவா டிக்டாக் திவ்யாவோ அப்படி அப்படியே போயிருவாங்க. அட்வைஸ் பண்ணிருக்காங்களா வர சிறை அதிகாரிகள் யாராவது இப்பெல்லாம்? ஏமா எனக்கெல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க, ஒழுங்கா போயிட்டு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடாம நல்ல பிள்ளையா இருக்கு. மாமா ஏமா நம்ம போட்டு ஒரு வாரம் ஆச்சு. ஆமா இப்ப போடலாமா? இப்பவே உடனே உடனே போட்டுருவோம். யோ என்ன நடக்குதுங்க லாஜா இது? அப்படியா நீங்க வேற ஒண்ணு எடுத்து கற்பனை பண்ணிருக்காங்க. ஆமா இன்ஸ்டா இருக்குல்ல இன்ஸ்டா, அதுல ரீல்ஸ் போடுறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தான். பேசிருக்கா இஞ்சி பூண்டு பேசு, இஞ்சி பூண்டு பேசிருக்கா, இஞ்சி பூண்டு பேசு, புண்டு பேசுதான் பூண்டு பேசு, இஞ்சி புண்டு பேசு. அனைவருக்கும் வணக்கம். செல்ல பிள்ளைங்களா, அம்மா கலச வச்சுட்டு வந்துட்டு செல்ல பிள்ளைங்களா. சந்தோஷத்துல உங்ககிட்ட தான் அழுவணும்னு நான் நினைச்சேன். என் அம்மாட்ட கூட நான் அழுவணும்னு நினைக்கல. நான் பட்ட கஷ்டம் வலி பேத அசிங்கம். நான் ஜெயிச்சுட்டு செல்ல பிள்ளைங்களா, என் அம்மா கலசம் ஏறிடுச்சு. என்னென்னமோ சாதனை படைக்கிறாங்க. இந்த அம்மா உலகத்திலே அதிகமான நெகவளத்தை சாதனை படைச்சிருக்கு. 27 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட மகளோட இழப்பை தாங்க முடியாம மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இந்த நெகை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வரைக்கும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசியா கேப்டனா சொல்றேன், இந்த டோர்னமெண்ட் இடையில நிறுத்திடாதீங்க. இந்த முறை விட்டோம்னா நாங்க வேற எப்பவும் வாங்க முடியாது கப்பு. ரொம்ப மனவே ஊரு ஃபுல்லா இலை விழுத்து வச்சிருக்கோம்.
கிண்டல் கேலி ஏளனம் ஐயோ குருசாமி தாங்க முடியாது ஐயா தாங்க முடியாது எப்படியாவது தோட்டப்பட்ட முடிச்சு வச்சிருங்க